சார் இந்த கேமை எப்படின்னா ஸ்விட்ச் ஆன் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிக்கணும் சார். அப்படியே வெறியில் கத்தினாரு, கடைசியில் அப்படியே சோகமாயிட்டாரு, விரக்தி ஆயிட்டாரு, பார்க்குறதுக்கே கஷ்டமாக இருந்தது. ஸோ யாருக்கு பசி அதிகமாக இருக்குது, ஜெயிக்கிறணுன்ற பசி யாருக்கு அதிகமாகன்றது தான் டிஃப்ரென்ஸு. ஸ்பின்னர்ஸ்க்கான அந்த அந்த மேஜிக் எப்படி சார் நடந்தது? ஏதாவது ப்ரீ பிளான்டா சார்? அது கரெக்டான காம்பினேஷனா? அங்கே சுனில் நாராயண் இருக்காங்க, வருண் சக்கரவர்த்தி, இங்கே இவங்க 2 பேர். இதுதான் ஒரு சேலஞ்சாக தான் இருக்கும்ன்றது. ஆஹா, இந்த மேட்சை இந்த மூமெண்ட்டை மிஸ் பண்ணிட்டோம், நம்மளுக்கு ரிஸ்க்கு அப்படின்னா இந்த மேட்ச்சில் எது சார்? ஃபர்ஸ்ட் பால் செகண்ட் பால் அது யார் வேணா எடுக்கலாம். இது மாதிரி செட் ஆகிட்டு பர்ஃபார்ம் பண்ண போகிற பேட்ஸ்மேனை வந்து நீங்கள் விக்கெட் அடிக்கிறீங்க. அஸ்வினும் சரி, அவேஷ் கானும் சரி, செஹலும் சரி. ஸோ ஒண்டர்ஃபுல் போலிங் பர்ஃபார்மன்ஸஸ் ஆஃப் ஆர்ஆர். சார், டே ஆஃப்டர் டுமாரோ நடக்க போகிற எலிமினேட்டர் எஸ்ஆர்ஹெச் வெர்சஸ் ஆர்ஆர் எப்படி சார் இருக்கும்? இதே அங்கேயும் சாதிச்சாங்கன்னா கண்டிப்பாக வந்து ஐ ஃபேவர் ஆர்ஆர் ஃபார் தேர் போலிங். ஃபார்ச்சுனேட்லி கோலி காலி எஸ், கப்பு முக்கியம் பிகிலுன்னாங்க. பட்டு கப்பு இல்லை, சாசர் கூட கிடைக்காது ஆர்சிபிக்கு. Meenakshi Academy of Higher Education and Research. Admissions open. Apply online. The Chennai Silks in Wow Summer Sale. Let the celebrations begin. ஆவ்னி சினிமாஸ் பென்ஸ் மீடியா பிரைவேட் லிமிடெட் வழங்கும் சுந்தர் சியின் அரண்மனை 4 திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. தொடர்ந்து தோத்த டீமும் தொடர்ந்து ஜெயிச்ச டீமும் மோதிய பயங்கரமான எலிமினேட்டர் கேம் அட் அகமதாபாத். எஸ், தொடர்ந்து 4 வாட்டி தோத்த ராஜஸ்தான் ராயல்ஸும் தொடர்ந்து 6 வாட்டி ஜெயிச்ச ஆர்சிபியும் இன்னைக்கு எலிமினேட்டரில் மீட் பண்ணாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி கோலி காலி எஸ், கப்பு முக்கியம் பிகிலுன்னாங்க. பட்டு கப்பு இல்லை, சாசர் கூட கிடைக்காது ஆர்சிபிக்கு. ரொம்ப ஒரு சேட் ஸ்டோரி தான். இன்னைக்கு மேட்ச் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம், பேச போகிறோம். ஆல்ரெடி சாதிக்க பிறந்தவர் தான் அப்படின்னு அவங்க அப்பா அம்மா அப்பயே ஃபீல் பண்ணிட்டாங்க. அதனால தான் பேர் கரெக்டாக சாதிக் பாஷா சார் அப்படின்னு வச்சுருக்காங்க. சூப்பரிண்டென்டென்ட் இன் ஜிஎஸ்டி அண்ட் கஸ்டம்ஸ். வணக்கம் அண்ட் வெல்கம் சார். பார்த்தே ஒரு 10 days ஆச்சு சார், நடுவில் வேறு நீங்கள் அவுட் ஆஃப் ஸ்டேஷன் பிஸி. இன்னைக்கு மேட்ச் எலிமினேட்டர் ஆர்சிபி. கிளி ஜோதிடம்லாம் சொன்னாங்க சார் ஹைதராபாத்தில். கிளி ஜோதிடம் அது ரொம்ப வைரலாக போச்சு. அவங்க சொல்கிறதெல்லாம் நடந்தது. ஆர்சிபி முதல்ல தோக்கும், அடுத்து ஒரு 6 மேட்ச் ஜெயிக்கும், அடுத்து அவங்க ஜெயிச்சு அவங்க தான் கப்பு வின் பண்ணுவாங்க. கிளி கரெக்டாக சொல்லிச்சு. பட் இன்றைக்கி எலிமினேட்டரில் கிளியை வெட்டி போட்டுட்டாங்கன்னு நினைக்கிறேன். தப்பான ரிசல்ட் வந்திருக்கு. ஆர்சிபியோட ஃபெயிலியர் பற்றி உங்களோட ஃபர்ஸ்ட் ஒப்பீனியன்ஸ்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது அவங்க வந்து இந்த எலிமினேட்டருக்கே ஒரு 6 மேட்சாக ப்ராக்டிஸ் பண்ணினே இருக்கிற மாதிரி இருந்தது இல்லையா. அவங்களுக்கு வந்து பெரிய வித்தியாசமே இல்லை. இவங்களுக்கு வந்து தொடர்ந்து 4வது தோல்வி, அதுக்கப்புறம் ஆடுறாங்க. ஸோ யாருக்கு பசி அதிகமாக இருக்குது, ஜெயிக்கிறணுன்ற பசி யாருக்கு அதிகமாகன்றது தான் டிஃப்ரென்ஸு. ஸோ அவங்க வந்து 6th எலிமினேட்டர். அவங்களுக்கு எலிமினேட்டர் ஆடி பழகி போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அதில் வந்து சம்வேர் டவுன் தி லைன் ரன்ஸ் ஆன் போர்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது கொஞ்சம் குறைவு. முன்னாடி நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி தான் பெட்டர் போலிங் சைடு தான் இன்றைக்குமே வில் வின் மேட்சஸ். என்னுடைய ஸ்டாண்டுக்கு நான் அது அப்படியே நிற்கிறேன். ஈச் அண்ட் எவ்ரி டைம் இதை நீங்கள் குறிப்பிட்டு சொல்லுவீங்க. ஸோ இன்னைக்கு பெட்டர் போலிங் சைடுன்னு அஸ்வின் அண்ட் சஹல் வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸ். அஸ்வின் ஃப்ளைட்டு சரியாக போட மாட்டேன்றார், நான் எக்கச்சக்கமாக ஒரு திட்டியிருந்தேன். பட் இன்னைக்கு க்ரூஷியல் மேட்ச்சில் கரெக்டாக போட்டார். சஹல் வைட்டல் விக்கெட் விராட் கோலி எடுத்தார். 30+. விராட் கோலி விட்டா 100ல் தான் நிற்பார். பட் கரெக்டாக பிரேக் அடிக்க வச்சார் சஹல். ஸ்பின்னர்ஸ்க்கான அந்த அந்த மேஜிக் எப்படி சார் நடந்தது? ஏதாவது ப்ரீ பிளான்டா சார்? அது கரெக்டான காம்பினேஷனா? அஸ்வின் பாருங்கள், எப்போ தேவையோ அப்போ கரெக்டாக டெலிவர் பண்ணுறாரு. அது க்ரூஷியல் பாருங்கள் சார். 4 overs ஆட்டில் அண்டர் 5 போடணுன்னா அது ஒரு சாம்பியன் போலரால் தான் போட முடியும். ரொம்ப அவரை வந்து நிறைய பேர் இது பண்ணாங்க, இது மாதிரி வந்து பர்ஃபார்மே பண்ணல, விக்கெட்ஸ் எடுக்கல. எஸ், பட் வென் இட் மேட்டர்டு கண்டிப்பாக அவர் வந்து டீமுக்கு டெலிவர் பண்ணியிருக்காரு. செஹல் ஹேஸ் பீன் எ விக்கெட் டேக்கிங் போலர் ஆல்வேஸ். அவர் எவ்வளோ ரன்னு கொடுத்தாலும் பரவாயில்ல, பட் தேவையான போது எப்போ தேவையோ அப்போ விக்கெட் எடுத்து கொடுக்குற ஒரு அபிலிட்டி வச்சிருக்கிற ஒரு போலர். இந்த 2 ஸ்பின்னர்ஸ் கண்டிப்பாக வந்து அங்கே சுனில் நாராயண் இருக்காங்க, வருண் சக்கரவர்த்தி, இங்கே இவங்க 2 பேர். இதுதான் ஒரு சேலஞ்சாக தான் இருக்கும்ன்றது தான். பட் எஸ்ஆர்ஹெச் வந்து பேட்டிங் பிரமாதமாக இருக்குது. பட் என்னுடைய பேக் ஆஃப் தி மைண்ட் எனக்கு என்னென்னா இந்த 2 போலிங் சைடு தான். முன்னாடியும் இவங்க தான் 1 and 2 இருந்தாங்க. பட் எக்ஸ்ட்ராடினரி பேட்டிங்காக இல்லை போலிங்கான்றது தான் எனக்கு தெரிஞ்சு இட் ஷுட் கோ வித் இஸ் போலிங். இந்த 2 சைடில் ஏதாவது ஒன்று தான் பிரபாதமாக ஷுட் டூ த
பெஸ்ட். ப்ராமிஸாக சொல்கிறேன் சார், இந்த கேள்வி என்னோட கேள்வி இல்லை, எங்கள் எடிட்டர் சதாம் ஹுசேன் அவர் கேட்க சொன்னார், என்ன ஆட்டம் போட்டிங்கடா ஆர்சிபி, அதாவது சிஎஸ்கே மேட்ச்சில் அடித்தாங்களே நம்மள, அந்த வெறியில் கேட்டிருக்காரு. அதனால தான் அப்படியே கேட்குறேன், என்ன ஆட்டம் போட்டிங்க. குறிப்பாக யாஷ் தயால் அந்த ஃபைனல் ஒரு டோனியை விக்கெட் எடுத்தார் அண்ட் வந்து அடிக்க விடாமல் பண்ணார். ஆனால் ஃபேன்ஸ்லாம் ரொம்ப ஹாப்பி தான். எனக்கு பொறுத்த வரைக்கும் நான் ஆர்சிபி சப்போர்ட்டராக மாறிட்டேன், சிஎஸ்கே தோத்தா அடுத்த நொடியே மாறிட்டேன் நான். பட் இன்னைக்கு விராட் கோலி அவர் வந்து 741 ரன்ஸு சார் ஒரு டோர்னமெண்ட்டில், ஆல்ரெடி ஒரு 900 அடிச்சிருக்காரு. ஒரு 10 ஐபிஎல் ஆடினாலே 10,000 ரன் அடிச்சிருவார் போல இருக்குது. சச்சின் வந்து 10,000 நம்ம அப்புறமா இமாலய இலக்கா பார்த்தோம். பட் இந்த மாதிரி ஒரு பிளேயரு இன்னைக்கு ஒரு ரன் அவுட் வேற அப்படியே வெறியில் கத்துனாரு, கடைசியில் அப்படியே சோகம் ஆயிட்டாரு, விரக்தி ஆயிட்டாரு. பார்க்கறதுக்கே கஷ்டமாக இருந்தது. என்ன ஒரு கமிட்மெண்ட், எவ்வளோ ஒரு 12-13 வருஷமா இதே கமிட்மெண்ட். ப்ராக்டிஸ் மேட்ச்ல அப்படிதான் ஆடுறாரு தான் நான் கேள்விப்படுறேன். எப்படி அந்த அளவுக்கு ஒரு ஜெஸ்ட் வச்சுக்கிட்டு அவர் வந்து கேமை இப்படி அப்ரோச் பண்றாருன்றது, அது ஒரு எல்லாருமே விளையாடி இருக்காங்க சார், பிரமாதமான பிளேயர்லாம் வந்திருக்காங்க. சச்சின் இன்னும் ப்ராப்ளி அவர் அந்த கிளாஸ்க்கு இன்னும் போகல. பட் இவரை மாதிரி ஒரு எனர்ஜெட்டிக்கா பேட்டிங் அண்ட் ஃபீல்டிங் அதே லெவலில் அப்படியே பண்ணணுன்றது பெரிய பிரமிக்க வைக்கிற ஒரு இதுதான் சார். அவருடைய ஃபிட்னஸ் ஸ்டாண்டர்ட்ஸ் இன்னும் நிறைய பேர் அவருடைய அந்த ஃபிட்னஸும் அந்த கமிட்மெண்ட் டுவர்ட்ஸ் கீப்பிங் ஹிம்செல்ஃப் ஃபிட்ன்றாங்க. அதுதான் ஹேஸ் சேஞ்ச்ட் அண்ட் இவால்வ் ஹிம் இன்டு எ வெரி எக்ஸ்ட்ராடினரி கிரிக்கெட்டர். அண்டு அவர் அந்த இதை வந்து ப்ரூவ் பண்ணினே போகிறார். அவருடைய கமிட்மெண்ட் தான் என்ன வியக்க வைக்குது. அவருடைய ரெக்கார்ட்ஸ் நீங்கள் சொல்கிற மாதிரி என்ன வியக்க வைக்கல. பட் அவர் கமிட்மெண்ட், அந்த சைல்டிஷ், அந்த குழந்தைத்தனம் இருக்கு பார்த்தீங்களா, எப்பவுமே யங்ஸ்டராகவே அந்த அட்டிட்யூட் ஆடுற ஒரு டென்னிஸ் பால் ரப்பர் பால் ஆடும்போது ஒரு வெறியோடு ஆடுற மாதிரி வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் லெவல் அதே ஒரு ஜெஸ்டோட இவ்வளோ நாளாக காலையில் எழுந்த உடனே கிரவுண்டுக்கு போனோம், பாலை பிடிக்கணும், பேட்டை பிடிக்கணும் இருக்கிறவங்ககிட்ட வந்து கொஞ்சம் திகட்டிடும் ஒரு பீரியடுக்கு அப்புறம். ஆனால் இவர்கிட்ட வந்து திகட்டாமல் மேட்ச் டு மேட்ச் அதே ஒரு ஜெஸ்டோட விளையாடுறது, ரொம்ப அந்த கேமை அந்த அளவுக்கு நேசிச்சாதான் இந்த மாதிரி ஒன்று பண்ண முடியும். அவர் அந்த விஷயத்தில் அவரை யாராலுமே நெருங்கவே முடியாது நினைக்கிறேன். அந்த பசின்னு சொல்லுவாங்களே சார், அந்த ஹங்கர், அந்த வேட்கை தான் அந்த வெற்றி அப்படின்ற வேட்கை. பட் தோல்வி அடைஞ்சாலும் ஆப்டிமிஸ்ட் ஃபைன்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் டிஃபிகல்ட்டிஸ் அப்படின்வாங்க. ஒரு டிஃபிகல்ட் வரும்போது அதில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி டக்குன்னு மாற்றுவார். டெஃபினட்டாக T20 வேர்ல்டு கப்புக்கு இந்தியா சைடு விராட் கோலி பக்கபலமாக இருப்பார். ஆஃப்டர் T20 வேர்ல்டு கப் அவர் ரிட்டையர்ட் ஆகிடுவார். அவர் கூட 3 நாள் முன்னாடி கூட அதை பற்றி பேசினா, டோனி மாதிரி இல்லை, நான் போகிறேன்னா போயிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். ஆனால் இன்னும் 2-3 இயர்ஸ் ஆடுவார்ன்ற மாதிரியும் சொல்கிறாங்க. பட் இந்த மேட்ச்சில் தோத்தது அவரை ஹர்ட் பண்ணுமா? ஆஃப்டர் T20 அவர் விளையாடுவாரா? நீங்கள் என்ன திங்க் பண்ணுறீங்க சார்? சார் அவருடைய ஃபிட்னஸ் லெவலும் அவரு காட்டுற அந்த எனர்ஜியும் எங்கேயும் அவருக்கு கிரிக்கெட் திகட்டுற மாதிரியே தெரியலையே சார். எனக்கு தெரிஞ்ச அடுத்த 4-5 இயர்ஸுக்கு இன்னைக்கு அந்த பண்ண அந்த ரன் அவுட், குரூஷியல் ரன் அவுட்டை பார்த்த அப்புறம் நீங்கள் அவர் வந்து இன்னும் 1 or 2 இயர்ஸ் ரிட்டையர் ஆவான்னு நீங்கள் நினைக்கிறீங்க? என்ன பொறுத்த வரைக்கும் அவர் இஸ் கோயிங் டு ஸ்டே ஃபார் சம் டைம் சார். இப்போ வேற கண்ட்ரியில் டெபியூ ஆடி மறுபடியும் ஆடினா கூட அவர் கேப்டன் ஆகிடுவார். மேக்ஸ் வெல்லு ரொம்ப மினிமம் வெல்லு சார், பேர் தான் மேக்ஸ் வெல், ரெண்டும் பாசிட்டிவாக இருக்குது. இன்னைக்கு பேட்டிங்லேயும் கோல்டன் டக்கு வைட்டல் மேட்ச்னா ஒத்த கால்லையே நீங்கள் கூட சொல்லுவீங்க, ஒரு கையில் இல்லை சார், ஒரு காலையே 200 அடிச்சவர் சார் நான் கூட சொல்லுவேன், ஜெயிப்பார். பட் இன்னைக்கு வைட்டல் மேட்ச், ஒரு எலிமினேட்டர் நாக் அவுட் கேமில் புவர் அந்த ஆட்டிடியூட் வந்து கொஞ்சம் தள்ளி தான் ஆடி இருக்கலாம் பொறுமையாக. ஃபஸ்ட்டு பாலேவா அவுட் ஆகணும்னு அடிக்கணும்னு நினச்சி அவுட் ஆகுறது. அது மட்டும் இல்லை, கேட்மரோட கேட்சை வேறு ட்ராப் பண்ணார், மேக்ஸ்வெல்லாக ட்ராப் பண்ணார்னு அதிர்ச்சி ஆகிட்டோம். இந்த மாதிரி ஒரு ஆஸ்திரேலியன் பர்ஃபார்மர் ஒரு டீமில் ஒரு இந்த டோர்னமெண்ட் முழுக்கமே சரியில்லை சார் அவர். சார் இந்த கேமை எப்படின்னா ஸ்விட்ச் ஆன் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிக்கணும் சார். இந்த மாதிரி ஒரு கட்டத்தில் நிறைய பேர் போயிருக்கிறாங்க. குட் ஃபார்ம் பேட் ஃபார்ம்ன்றது கிரிக்கெட்லன்றது அது ரொம்ப ஒரு காமனாக நடக்கிற ஒரு செயல். அதில் நீங்கள் வந்து ரொம்ப மனசில் எடுத்துக்கிட்டு நம்ம பர்ஃபார்மே பண்ணல, நம்ம கேம் பற்றி ரொம்ப யோசிக்க போனோம்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு சம்டைம்ஸ் வந்து நெகட்டிவாக போயிடும். அதுதான் அந்த மாதிரி போய் நெகட்டிவிசம் தான் ஒரு அஃபெக்ட் பண்ணிச்சான்ற மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. ஏன்னா என்ன ஒரு யூட்டிலிட்டி கிரிக்கெட்டர், என்ன ஒரு அபிலிட்டி, அதில் ஒரு 20% பண்ணியிருந்தா கூட எங்கேயோ போயிருக்கும். அது எங்கேயோ சம்வேர் மென்டலி அவர் அஃபெக்ட் பண்ணுதான்றது தான் எனக்கு சம்படி. அவர் யாராவது ஒருத்தர்கிட்ட போய், ஆனால் ஆஸ்திரேலியன்ஸ் கிட்ட அந்த மாதிரி ஒரு ஸ்பிரிட் நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. அவங்க வந்து கோ கெட்டர்ஸ் தான். பட் இவர்கிட்ட இந்த மாதிரி தொடர் தோல்வி வருது, அதுவும் இந்த அபிலிட்டி வச்சிருக்கிற ஒரு கிரிக்கெட்டர், பர்டிகுலர்லி ஃபீல்டிங்லலாம் அவங்க பண்ணவே மாட்டாங்க. ஸோ கேட்ச் விட்ட அப்புறம் தான், நீங்கள் சொன்ன அப்புறம் தான் எனக்கு நம்பிக்கை வருது அவர் வந்து ரொம்ப அதை ஃபீல் பண்ண தொடங்கிட்டாரோ, நம்ம என்ன டீமுக்கு பர்ஃபார்ம் பண்ண மாட்டோம், நம்ம செய்ய வேண்டியது நம்ம செய்யல, அவ்வளோ பெரிய ஒரு லேபிள் நமக்கு வேர்ல்டு கப்பில். அதுக்கப்புறம் வந்து இந்த ஒரு ப்ரீமியர் டோர்னமெண்ட்டில் என்னால் அந்த அளவுக்கு சாதிக்க முடியலையன்ற ஒரு
இது அவரை கொஞ்சம் அஃபெக்ட் பண்ணுது. இந்த கேமில் வந்து மென்ட்லி இஃப் யூஆர் டவுன்னா அது உங்களை பிடிச்சி பாதாளத்தில் தள்ளிடும். ஸோ இது அவ்வளோதான், இன்றைக்கி அவ்வளோதான், நாளைக்கு ஃப்ரெஷ் கேம், நாளைக்கு ஃப்ரெஷ் இது, அந்த மாதிரி தான் நீங்கள் கேம் அப்ரோச் பண்ணணும். இப்படியாவது நான் எனக்கு இந்த மாதிரி ஃபார்ம் கண்டினியூ ஆகுமா, நான் இதே மாதிரி தான் இருப்பேனான்ற மாதிரி ஒரு நெகட்டிவிட்டி உள்ளே வந்ததுன்னா கேம் வந்து நீங்கள் ஆட வேண்டிய கேம் ஆட முடியாமல் போயிடும். ஸோ யூ ஹேவ் டு என்ஜாய் த கேம். பட் இந்தியாவுக்கு ப்ளஸ் தான், ஏன்னா ஒரு ஆஸ்திரேலியன் சைடுன்றதால வேர்ல்டு கப்புக்கு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும். இதே ஃபார்ம்லேயே இருக்கட்டும்னு நம்ம ஆண்டவனை வேண்டிக்கணும். டிகே அவரை நீங்கள் விட்டு கொடுக்கவே மாட்டீங்க. உங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்ட், நீங்கள் கிரிக்கெட்டில் ஒன்றா ஆடி இருக்கீங்க, ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச 42 இயர்ஸில் இந்த மாதிரி யாருன்னா வேறு லெவல். 42 இயர்ஸ் தானே சார்? எஸ் சார். டோனியை விட ஒரு 1 இயருக்கு அப்புறம் தான் ஒரு டெபியூ ஆனார். அந்த அளவுக்கு டிகே. பட் இன்னைக்கு இஸ் நாட் அட் ஆல் ஓகே. ஒரு 11 ரன்ஸ் தான் 13 பால்ஸில். க்ரூஷியல் மேட்ச்சில் அடிக்கிறவன் தான் சார் ஒரிஜினல் கிரிக்கெட்டர். ஒரு ஸ்டப் இருக்கிற கிரிக்கெட்டர் சாதா மேட்ச்சில் அடிக்கலனாலும் க்ரூஷியலான ஒரு செமிஃபைனல்ஸ், ஒரு நாக் அவுட் மேட்ச், ஃபைனல்ஸில் அடிப்பாங்க. அவங்கள தான் பிரம்மாண்டமாக இந்த உலகமே பார்க்கும். பட் டிகே தொடர்ந்து கரெக்டான வைட்டல் மேட்ச்சில் போயிட்டு வராரு. ஏன் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது? அதனால தான் அவர் இன்னும் ஒரு சூப்பர் ஸ்டார் ஆகலையா? பட் இந்த வருஷம் அவருக்கு வந்த ரோல் முன்னாடிலாம் கொஞ்சம் முன்னாடி போவார் இல்லையா சார்? 12th ஓவர், 11th ஓவர், 10th. இந்த வாட்டி ஆல்மோஸ்ட் ஒரு 16th 17th ஓவர் தான் அவருக்கு பேட்டிங்கே வர மாதிரியே ஒரு கட்டத்திலே இருந்தார். ஸோ இந்த மாதிரி ஒரு இதில் வந்து கன்சிஸ்டண்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணணுன்றது வந்து ஒரு ரொம்ப கடினமான செயல். ஸோ அதனால் வந்து இந்த ஒரு கேமை வச்சு அவர் வந்து கமிட்டடாக ஆடலைன்றதை நம்ம சொல்ல முடியாது. பட் இவ்வளோ தூரம் ஆர்சிபி வரத்துக்கு விராட் கோலிக்கு அப்புறம் ஒருத்தர் இருக்காருன்னா அது கண்டிப்பாக டிகே தான். 2 பேரும் வந்து +40+ பீப்புளுக்கு வந்து இந்த லெவலுக்கு ஒரு கமிட்மெண்ட் இருக்குதுன்னா ரொம்ப வியக்கத்தக்க ஒரு இதுதான். நம்மளுக்கே ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்துடுறேன் சார். ரியல் லவ் ஃபார் த கேம் தான் சார். அவரும் சொல்லியிருக்காரு, நியூஸ் பேப்பர்லேயும் பார்த்தேன், காமெண்ட்ரி பண்ணணும்னா கிரிக்கெட் விளையாட முடியாது, பிரமாதமாக விளையாட முடியாதுன்ற மாதிரி யாரும் கொஸ்டின் பண்ணாங்க. அதுக்காகவே நாங்கள் காமெண்டேட்டர் வந்து இன்னும் நல்ல கிரிக்கெட் விளையாடலாம், ஏன்னா கமெண்ட்ரியில் என்ன மாதிரி ஒரு கமெண்ட்ஸ் வருது, என்ன மாதிரி தாட்ஸ் வருது, அது எப்படி நான் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி நல்ல கிரிக்கெட் விளையாடலான்றதை வந்து சாதிச்சது இன்னும் ஒரு ரொம்ப ஒரு இதாக இருக்குது. ஐ எம் ரியலி ஹாப்பி. கிரிக்கெட் கமெண்ட்ரி பண்ணால் நல்லா கிரிக்கெட் நேச்சுரலி விளையாட முடியும்னு சொல்கிறீங்க. ஒரு நீங்கள் உட்காந்துருக்கிற காமெண்டேட்டர்ஸ் எல்லாம் ஃபார்மர் கிரேட்ஸு, அவங்க அசஸ் பண்ணுறாங்க கேம் எப்படி எதுன்றது. ஸோ இது ஒரு டிஃப்ரெண்ட் பிளாட்ஃபார்ம். இங்கேருந்து நீங்கள் 3வது மனுஷனாக கேமை பார்க்குறீங்க, அதுக்கப்புறம் அதே கட்டத்தில் நீங்கள் போய் அங்கே இறங்குறீங்கன்னா அதில் இருக்கிற பாசிட்டிவ்ஸ் எடுத்துகிட்டு என் கேமை டெவலப் பண்ணியிருக்கன்றது இன்றைக்கி ஐ ஜஸ்ட் சா இந்த நியூஸ் பேப்பர். அப்போ ஆங்கர் சார், ஒரு கிரிக்கெட் ஆங்கரும் ஆகலாமல் நானும் எக்ஸ்பர்ட் தான் இன்டர்வியூ பண்ணுறேன், நான் டிஎன்பிஎல்ல ட்ரை பண்ணலான்னு இருக்கேன் சார். சொல்லுங்கள் சார். ஓகே சார். இது பேட்டிங் வந்து இந்த ஸ்கோர் வந்து 172 அட் அகமதாபாத், அது கரெக்டான ஸ்கோரா சார்? இல்லை சார், 20 runs ஷார்ட். எதனால சார்? அதான் அந்த 2 பேர் விராட் அண்ட் இவங்க 2 பேருக்கு அந்த ஸ்டார்ட் கிடைக்கல. ப்ளஸ் கடைசியில் வந்து இவ்வளோ நாளாக கிளிக் ஆன டிகேக்கு வந்து ஒரு நல்ல ஒரு இதுவும் கிடச்சிது. ஒரு க்ளோஸ் லெக் பிஃபோர் டெசிஷன் வந்து அவருக்கு ஃபேவரபுளாக போச்சு. ஆக்சுவலாக அதை பார்த்தா அவுட் மாதிரி தான் இருந்தது. சரி, இன்றைக்கி திருப்பி டே இருக்கும் போல இருக்குது டிகே என்னும்போது வந்து சொல்லி ஆகணும், அந்த மீடியம் பேசஸ் ரொம்ப பிரமாதமாக போட்டாங்க சார். அவேஷ் கான் பர்டிகுலர்லி அந்த க்ரூஷியல் டைமில் வந்து முன்னாடி 3 ஓவரில் அவரை 10-11 runs per over அடிச்சிட்டாங்க. பட் அந்த க்ரூஷியல் ஸ்டேஜஸில் அந்த 2 விக்கெட் 3 விக்கெட்ஸ் டோட்டலாமா? ஆமாம், அந்த அவேஷ் கானோட அந்த 2 விக்கெட் டிகேயோட எடுத்து அந்த 2 விக்கெட் இருக்கு பாருங்க. தட் ஐ திங்க் அங்கே தான் அந்த ப்ராசஸ் ஸ்லோ ஆச்சு. அந்த 20 ரன் வந்து 190+ போக வேண்டிய ஸ்கோர் வந்து 170 கிட்ட வரதுக்கு அது ஒரு முக்கியமான ஒரு காரணம். 44 runs கொடுத்துருந்தாலும் ஆவேஷ் கான் 3 விக்கெட்ஸ் வைட்டல் விக்கெட். நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 2 குயிக் விக்கெட்ஸ் எடுத்தார். அது மட்டும் இல்லை, சந்தீப் சர்மா 48 runs கொடுத்தாலும் ஒரு விக்கெட். எல்லா போலர்ஸுமே கரெக்டாக 5 போலர்ஸ் தான் யூஸ் பண்ணாங்க. 5 பேரும் ஃபுல் கோட்டா ஆஃப் 4 overs போட்டாங்க. எஸ்பெஷலி போல்ட் 16 runs தான் சார். நீங்கள் சொன்ன அந்த 20 runs ஷார்ட் அவரோட 4 overs தான் சார். 4 overs-க்கு 16 runsனா 4 சார் எக்கானமி. ஸ்ட்ரைட்டாகவே அஸ்வின் அண்ட் போல்ட் இவங்க 2 பேரும் அந்த போட்ட அந்த போல்ட் கொடுத்த ஜோல்ட்டுனால தான் வந்து ரன்னே குறைஞ்சிச்சு. ஸோ அது கிளியர் டிஃப்ரென்ஸ் இல்லையா உங்களுக்கு? ஸோ அதனால தான் இவ்வளோ பெரிய டெரிஃபிக் ஃபார்மில் வர டீமு தொடர்ந்து 6 ஆட்டத்தை இல்லை எலிமினேட்டரே ஜெயிச்சுனே வந்த டீம் எல்லாம் எலிமினேட்டர் தான். 6 அவங்க ஆனது 7வது எலிமினேட்டர் தான். அந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஒரு இது இருக்கும், அந்த மாதிரி டீமை வந்து நீங்கள் கட்டுப்படுத்துறீங்கன்னா உண்மையாக வந்து குவாலிட்டி போலர்ஸ் சார். ஸோ 1 and 2 ஃபார் மீ bowling வந்து KKR அண்ட் RR. சார் நீங்கள் தொடர்ந்து சொல்லுவீங்க சார், என்ன சொல்லுவீங்கன்னா ஒரு பவர் பிளே ஓவரில் குயிக் விக்கெட்ஸ் விழுந்தா அந்த டீம் தோக்கணும் நீங்கள். ஆனால் ஆர்சிபி எல்லாருமே ஸ்டார்ட் சார். விராட் கோலி 33, டியூப்ளேசிஸ் 17, நாட் பேட். கிரீன் 27, வெல்ஸ் குட் ஸ்டார்ட் தான். பட்டிதார் 34, அந்த 4 players நல்லா தான் ஆடினாங்க. ஆனாலும் இங்கே தோற்றுருக்காங்க சார். மேக்ஸ்வெல் மட்டும்தான் டக் அவுட்டு. லாம்ரோர் கூட 32 அடிச்சிட்டாரு. தினேஷ் கார்த்திக் 11 தான். இவங்க 2 பேர் தான் ஃபெயிலியர். மற்ற எல்லாமே ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆனால் விராட் கோலி மாதிரி வந்து ஒரு ஆங்கர் ரோல் எடுத்துகிட்டு போவாங்கள்ல நம்ம கெய்க்வாடு, அந்த மாதிரி அது ஃபினிஷரும் சரியா இல்லை. அதுக்கு தான் அந்த நான் சொல்கிறேன் அந்த குவாலிட்டி போலிங் சைடு
செட் ஆன பேட்ஸ்மேன் எடுக்கக்கூடிய அபிலிட்டி இருக்கிறது தான் போலிங் சைடு. ஸோ அதுதான் ஒரே டிஃப்ரென்ஸ். 30-35 அடிச்ச அப்புறம் வந்து ஒரு பேட்ஸ்மேன் வந்து இஸ் வெல் செட், அங்கேருந்து மேலே போகணும். ஸோ அந்த மாதிரி டைமில் அவன் எடுக்காமல் போகிறான்னா அதோடைய குவாலிட்டி ஆஃப் த போலிங்னால தான். அந்த மாதிரி செட் ஆன பேட்ஸ்மேன் விக்கெட் எடுக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் பால் செகண்ட் பால் அது யார் வேணா எடுக்கலாம். இந்த மாதிரி செட் ஆகிட்டு பர்ஃபார்ம் பண்ண போகிற பேட்ஸ்மேனை வந்து நீங்கள் விக்கெட் எடுக்கிறீங்க. அஸ்வினும் சரி, அவேஷ் கானும் சரி, செஹலும் சரி. ஸோ ஒண்டர்ஃபுல் போலிங் பர்ஃபார்மன்ஸஸ் ஆஃப் ஆர்ஆர். செகண்ட் பெஸ்ட் போலிங் சைடு has won the game. அண்ட் ஓப்பனிங் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் ஆர்ஆர் கூட சார், ஜெய்ஷ்வால் வந்து 45, கேட்மோர் இவருக்கு பட்லருக்கு பதில் வந்திருக்காரு. ஒரு ஆஸ்திரேலியாவுக்கு இங்கிலாந்துக்கு போனதால 20 ரன்ஸ். ஜெய்ஷ்வால் பார்க்கறதுக்கே ஒரு நல்லா தான் இருந்தது இன்னைக்கு. ஓரளவுக்கு 45, இன்னும் ஒரு 5 ரன்ஸ் தான் 50 அடிச்சிருக்கலாம். இன்னும் ஈஸியாக 17 ஓவர்ஸில் முடிக்கிற மாதிரி இருந்தாங்க. பட் இழுத்துட்டாங்க, நல்லா போட்டாங்க சார். எனக்கு படுறது ஒன்று ரேயான் பராக் சார். எனக்கு வந்து தட் இஸ் ஹீ லுக்ஸ் வெரி ஸ்பெஷல். சப்ளைம் ஃபார்மில் இருக்காரு. இவ்வளோ நாளாக நான் போன சீசனில் இதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் சைல்டிஷ்னஸ் இருந்தது. ரொம்ப சீக்கிரம் எக்ஸைட் ஆகிட்டாரு, கொஞ்சம் தலைக்கு போகிற மாதிரி இருந்தது. இந்த சீசனோடைய அந்த காம்னஸும் அவருடைய டேலண்ட் மேலே அந்த செல்ஃப் பிலீஃபும் ரொம்ப வியக்கத்தக்க செயலாக இருக்குது. இதே மாதிரி கண்டினியூ பண்ணாருன்னா நெக்ஸ்ட் சூப்பர் ஸ்டார் இன் மேக்கிங். எனக்கு தெரிஞ்சு T20க்கும் ஒன் டே இன்டர்நேஷ்னலுக்கும் விராட்டை பொறுத்த ரீப்ளேஸ் பண்ணுவாருன்னா இம்மிடியட் ஃபியூச்சருக்கு எனக்கு படுறது வந்து அவர் ஆடுற சில ஷாட்ஸ்லாம் கடைசியில் லாஸ்ட் 3 ஓவர்ஸ் முன்னாடி ஒரு அடிச்ச ஒரு எக்ஸ்ட்ரா கவர் 6ம் அந்த மாதிரி ப்ரெஷர் டைமில் அடிக்கிறாருன்னா குவாலிட்டி இருந்தால் தான் அதை செய்ய முடியும். ரேயான் பராக் வந்து இஸ் மேன் டு வாட்ச், மேன் ஃபார் த ஃபியூச்சர். சார் ஆக்சுவலி ஒரு இது ஆக்டர்ஸ்க்கும் இது தெரியும் சார். நான் சொல்ல வருது, ஒரு மூவி வந்து நம்ம கமிட் ஆகிடுவோம், கதெல்லாம் கேட்போம் டேரக்டர்கிட்ட, மூவி நடிக்க ஆரம்பிச்சிருவோம், ஷூட்டிங் ஸ்பாட்லாம் போவோம். பட் ஒரு 60 days ஷூட்டிங்னு வச்சுங்க சார். ஒரு சிங்கிள் டேல ஒரு 12th day 11th டேல ஒரு ஷாட் எடுப்பாங்க. அப்போ தான் இந்த ஆக்டர் தான் இந்த படம் இட்டுடா அப்படின்ற மூமெண்ட் தெரிய வந்துடும். அப்போவே அவங்களுக்கு கதை கேட்கும் போது கூட தெரியாது, ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே ஆக்ட் பண்ண முடியாது. அந்த மாதிரி மேட்ச்சில் ஆடும் போது ஆஹா இந்த மேட்சை இந்த மூமெண்ட்டை மிஸ் பண்ணிட்டோம், நம்மளுக்கு ரிஸ்க்கு அப்படின்னா இந்த மேட்ச்சில் எது சார்? நான் சொன்னது வந்து அந்த 20 ரன் குறைச்சது தான் மெயின் ரீசன். அதுக்கு வந்து எனக்குன்னா அந்த அவேஷ் கானுடைய அந்த 16-17 ஓவர் ஸ்பெல் அதுதான் மெயின் ரீசன் ஃபார். ஏன்னா அங்கே தான் ஃப்ளரிஷ் ஆகணும். முன்னாடி வந்து நம்ம கோட்டையை விட்டோம் இல்லையா, 30-40 ரன்ஸ் அந்த ஓப்பனிங் ஸ்டாண்ட் வந்து இவ்வளோ நாளாக விளாட்ன விராட் கோலியும் அவங்க வந்து சாதிக்க முடியல. அவங்களுடைய அடுத்த கட்டம் வந்து இந்த 16th ஓவருக்கு மேலே ஃப்ளரிஷ் ஆகுது. 2 இடத்துலையும் செக் வச்சுட்டாங்க. மேலே வந்து போல்ட்டும் அஸ்வினும் செக் வைக்கிறாரு, கீழே அவேஷ் கான் செக் வைக்கிறாரு. ஸோ அதுதான் மெயின் ரீசன் என்ன பொறுத்த வரைக்கும். 20 ரன்ஸ் 25 ரன்ஸ் வெரி ஈஸிலி ஷார்ட். ஓகே, யாஷ் தயால் அவருக்கு யாஷ் லாயல், அவங்க டீம் தோத்தாலும் லாயலாக விளையாடுற ஒரு போலராக இருக்கார். சிஎஸ்கேக்கு ஆப்போசிட்டாக ஆர்சிபிக்கு வின் பண்ண மெயின் ரீசனே அவர் தான். வேறு லெவல் 20th ஓவர் போட்டு தோனி ஃபினிஷரே அவரே தோனி அப்செட் ஆக மாட்டார். அவரே அன்றைக்கி அப்செட்டு. அவர் போயிருந்தா கூட அடிச்சிருக்கலாம், ஆனால் விட்டாங்க. நம்ம மெயினாக அவர் தான். இன்றைக்கி மேட்ச் அவர் லூசிங் சைடில் இருந்தாலும் அவர் இப்போ எக்கச்சக்க வெரைட்டி வச்சுருக்கிறார் சார். நீங்கள் கூட இன்டர்வியூக்கு முன்னாடி சொல்லியிருந்தீங்க எக்கச்சக்க வெரைட்டியாக இருக்குது, ஆனால் அன்கேப்டு சார். ஒரு வாட்டி கூட வரைக்கும் இந்தியன் ஸ்குவாடில் ஆடல அவர். சார் நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணுறப்போ பேட்டிங் இம்ப்ரோவைசேஷன் கனாமனான்னு வந்துருச்சு. இன்னும் குட் லெங்த் பாலை 6 அடிக்கிறாங்க, ஒரு ஸ்டெம்ப்லைன் யார்க்கர் வந்து 6 அடிக்கிறாங்க. பட் போலர்ஸ் ஏன் எதுவுமே செய்ய மாட்டாங்க? எப்படி பேட்ஸ்மேனை நிறுத்த போகிறாங்க? ரன்ஸ் வந்து தடுக்க எப்படி 200 முதல்லலாம் 180 170 குட் ஸ்கோர் 230 240 சாதாரணமாக போச்சு. பும்ராவை தவிர மீது யாருமே வந்து ஒரு ஃபாஸ்ட் போலர் ஒரு கன்சிஸ்டன்ஸாக போடல. பட் இவர் கொஞ்சம் அளவுக்கு இவர்கிட்ட இருக்கிற வெரைட்டி இந்த வாட்டி ரன் போகுது. பட் ஆனால் இவருடைய வெரைட்டிக்கு வந்து கண்டிப்பாக இவருக்கு ஃபியூச்சர் இருக்கும், சக்ஸஸ் இருக்கும். நான் வந்து போன சீசன் அவர் வந்து ரிங்கு சிங் கிட்ட அடி வாங்கினதுக்கு அப்புறம் திருப்பி இந்த வருஷம் வந்து இந்த மாதிரி ஒரு 5-6 அடிச்சார் இவர் வரல. ஆமாம், அதுக்கு அதையும் மீறி இவரை வந்து 5 கோடி கொடுத்து எடுத்திருக்காங்க ஆர்சிபி. ஸோ அவர் மேலே இருக்கிற பிலீஃபும் அவர் டேலண்ட் மேலே இருக்கிற நம்பிக்கையால் தான் வந்திருக்காங்க. எனக்கு ஐ எம் ரியலி கன்வின்ஸ்டு அவர் இன்னைக்கு ஆர்சிபி இந்த லெவலுக்கு போலிங்கில் வந்திருக்குன்னா அதுக்கு தயால் ஒரு காரணம். அவர் போலராக ரொம்ப அதிகமாக திங்க் பண்ணுறாரு சார். முடியே கொட்டி போச்சு சார் யாஷ் தயாலுக்கு. பார்த்தீங்கன்னா யங் ஏஜென்ட்றீங்க, கொஞ்சம் பார்த்தா முடியல கொட்டின மாதிரி இருக்கு சார். அது போன சீசனுக்கு அப்புறம் அப்படி ஆயிடுச்சா என்ன தெரியும். ரொம்ப திங்க் பண்ண ப்ரெஷர் இருந்திருக்கும். டிஃப்ரெண்ட் வெரைட்டியாக பண்ணணுன்னு அது நல்ல விஷயம் தான். அது எப்போ சார் இந்தியன் டீமில் பார்க்க முடியுமா சார்? அவரை நல்ல வெரைட்டி இருக்குது சார். எனக்கு தெரிஞ்சு நட்ராஜன் மாதிரி இவரும் வேணா போத் போலிங் லெஃப்ட் ஆர்மர்ஸ் நமக்கு ஹர்ஷ்தீப்க்கு அப்புறம் இவங்க 2 பேர் தான். நல்ல ஒரு நமக்கு எவ்வளோ ஒரு டேலண்ட் இருக்குது பாருங்கள்ல இந்தியன் டீமில் சூஸ் பண்ணுறதுக்கு. முதல்ல ஃபாஸ்ட் பவுலர்ஸ்லாம் தேடுவாங்க சார். கபில் தேவ், மனோஜ் பிரபாகர் 3-4 பேருக்கு அப்புறம் உங்களுக்கு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஜெயவர்தன் ஸ்ரீநாத் வந்தார். இப்போ இருக்கிற சாய்ஸ் வந்து அவ்வளோ பிரமாதமாக இருக்குது. ரியலி ஹாப்பி ஃபார் இந்தியன் கிரிக்கெட் சார். டெஃபினட்டாக சார். ஃபஸ்ட்டு டோர்னமெண்ட்டு ஒரு 40% இருக்கும்போதே KKR RR சூப்பர் டீம்
அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் திடீர்னு ஒரு 70% ஹைதராபாத் தான் நல்ல டீம், ஆர்சிபி ஆஹா கிளி ஜோதினமே சொல்லிடுச்சு வேற லெவல், தொடர்ந்து வின் பண்ணிட்டு. ஆனால் நம்ம ஸ்டார்டிங்கில் சொன்ன அந்த கேகேஆர் ஆர்ஆர் தான் சார் இன்னி வரைக்கும் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. அது எப்படி சார் அது அழகாக வந்து ஆண்டவன் மோல்டு பண்ணி அந்த டோர்னமெண்ட் இப்படி தான் வரணும்னு வச்சுருக்கான் சார். டே ஆஃப்டர் டுமாரோ நடக்க போகிற எலிமினேட்டர் எஸ்ஆர்ஹெச் வெர்சஸ் ஆர்ஆர் எப்படி சார் இருக்கும்? ஒன்ஸ் அகைன் பேட்டிங் வர்சஸ் bowling. அவங்க வந்து பிரமாதமான பேட்டிங் சைடு. இன்னைக்கு எப்படி செக் வச்சாங்களோ, இந்த இனிஷியலாக செக் வச்சாங்களோ ஓப்பனிங் ஸ்லாட்லேயும் அந்த கடைசியில், இதே அங்கேயும் சாதிச்சாங்கன்னா கண்டிப்பாக வந்து ஐ ஃபேவர் ஆர்ஆர் ஃபார் தேர் bowling. பட் அதுக்கு இவங்க கொஞ்சம் தவற விட்டாங்க, கொஞ்சம் வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல தப்பு பண்ணிட்டாங்கன்னா அவங்க வந்து ஏறி மிதிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. பட் லாஸ்ட் மேட்ச் ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸாக இருந்தது சார். எஸ்ஆர்ஹெச் நம்ம நம்பின அளவுக்கு பர்ஃபார்மன்ஸே பண்ணல வைட்டல் மேட்ச்சில். பாவம் ஓனரை வேற அவங்க தலைமையிலே கை வச்சுட்டாங்க காவியா. அப்படியே காவியா மன் தலைமையிலே கை வைக்கிற அளவுக்கு ட்ரபிள் கொடுக்குறாங்களே சார். ஏன்னா ஒரு நல்ல ஒரு ஸ்விங்கில் இருக்காங்க, அதை அப்படியே போகாமல் பிரேக் ஆகிடுச்சுன்னா அது ஸ்ட்ரக்கப் ஆகாது சார். அட்டாக்கிங் பேட்ஸ்மேன் நிறைய பேர் அட்டாக்கிங் பேட்ஸ்மேன்ஸ் தான் சார் அவங்க டீமில். 1 to 5 1 to 6 வந்து யாராவது ஒருத்தர் கொஞ்சம் சிச்சுவேஷனை பார்த்து விக்கெட் அடாப்டபிலிட்டி நம்ம முன்னாடி டிஸ்கஸ் பண்ணோம். போக போக விக்கெட்ஸ் கொஞ்சம் டிட்டோரியேட் ஆகும், கொஞ்சம் நின்று வரும். 250 260ன்றதெல்லாம் முன்னாடி சர்வசாதாரணமாக இருந்த மாதிரி இப்போ இருக்காது. அடுத்த கட்டத்தில் கிரிக்கெட் மாறும், பேட்டிங் மாறும். அது கொஞ்சம் அடாப்டபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கிரிக்கெட் ஆடணுன்றதை வந்து அந்த லெசன் அந்த பாடம் படிக்கும்போது கொஞ்சம் அந்த டாப் ஆர்டர்ஸ் கொஞ்சம் அப்படியே அன்றைக்கி கிளாஸுக்கு பாடம் எடுக்க இதுக்கு அட்டன் பண்ணலையா கிளாஸ் என்னன்னு தெரியல, கொஞ்சம் விக்கெட்ஸ் மாறும். இன்னொன்று வந்து ப்ரெஷர் கேம்ஸ்னு ஒன்று வரும்போது எலிமினேட்டர் கேம்ஸ் இல்லையா, ஸோ அப்போ வந்து நீங்கள் அந்த அளவுக்கு ஃப்ரீயாக ஆனோன்னா ரொம்ப செல்ஃப் பிலீஃப் இருக்கணும், ரியான் பராக் மாதிரி இருக்கணும். பட் பார்ப்போம் சார். எனக்கு நாவோ bowling சைடு தான் சாதிக்கும்ன்ற மாதிரி தோணுது. ஸோ அப்போ ஆர்ஆர் தான் எனக்கு ஆன் புக் 55-45. ஓகே. அண்ட் அந்த 5 வந்து ஐ கிவ் ஃபார் bowlers பிகாஸ் bowlers தான் சார் உங்களுக்கு மேட்ச் வின் பண்ணி கொடுக்கணும்னா bowlers தான் சார். 260 270 அடிக்கிற டீம் வந்து ஒன்றுமே சாதாரணமாக அன்னைக்கு அவங்க தோத்த ஒரு மேட்சும் சென்னை சூப்பர் கிங்ஸோட ஆடும்போது கூட bowling பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா பிரமாதமாக இருந்ததுனால தான் வந்து அந்த ஒரு மேட்ச்சில் தான் எனக்கு தெரிஞ்சு சிஎஸ்கே bowled really well டு அந்த எஸ்ஆர்ஹெச்சோட ஃபர்ஸ்ட் மேட்ச் எஸ்ஆர்ஹெச்சும் சிஎஸ்கே ஆடும்போது பார்த்தீங்கன்னா அந்த டிஃபீட் ஆஃப்டர் பிக் ஸ்கோர்ஸ் வாஸ் bowling. ஸோ இவங்க அட்டாக்கிங் பேட்ஸ்மேனுக்கு வந்து டீசன்ட் bowlers ஆர் சென்சிபிள் bowlers போட்டால் எப்படி அவங்க அடாப்டபிலிட்டி 270 வந்து சென்சிபிளாக ஆடி 220 கொண்டு போவாங்களா எஸ்ஆர்ஹெச்? அதுதான் இல்லை. ஒன்று அடித்தா 260 220 அடிக்கிறாங்க, இல்லை வந்து அப்படியே கொட்டிக்கிறாங்க. ஸோ கொஞ்சம் விக்கெட் அடாப்டிலிட்டிக்கு சென்சிபிளாக ஆடுவாங்களா, இல்லை வெறும் அட்டாக்காக தான் போவாங்களா, தில்லுக்கு துட்டுன்ற மாதிரி ஆடுவாங்களா, இல்லை வந்து சென்சிபிளாக ஆடி இன்னைக்கு இந்த விக்கெட்டில் 200 210 அடித்தா நம்ம போலர்ஸ்க்கு போதும்ன்ற மாதிரி கொஞ்சம் மெச்சூர்டாக ஆடுவாங்களா, அதுதான் டிஃப்ரென்ஸ். ஓகே, சூப்பர் சார். அதாவது இப்போது T20 வேர்ல்டு கப் நடக்க போது வெஸ்ட் இண்டீஸ்லேயும், ஐ மீன் கரீபியன்ஸ்லேயும் ஸ்டேட்ஸ்லேயும். இதுக்கு வந்து பிக் ஆஃப் த போலர் பேட்ஸ்மேன்னா இந்தியன் ஸ்குவாட் 15 மெம்பர்ஸில் செலக்ட் ஆனது யார் சார்? சூப்பராக இந்த பெர்ஃபார்மன்ஸ் அங்கே காட்டினா வேறு லெவலில் இந்தியா வின் பண்ணணும்னா யாரை சார் சொல்லுவீங்க? விராட் கோலி நேச்சுரலி, வேறு ஏதாவது பேட்ஸ்மேன், ஒன் போலர், பும்ரா, விராட் கோலி தவிர. ஸோ ஸ்பின்னர்ஸ் வில் மேக் ஏ மார்க் சார். ஸோ அந்த விக்கெட்ஸ் இன்னும் நம்ம கொஞ்சம் புதுசு தான் நமக்கு. நான் அவங்க விக்கெட்டை கொஞ்சம் வந்து எங்கேயோ இருக்கிற விக்கெட்டை கொஞ்சம் வந்து வச்சுட்டு அதில் வந்து கிரிக்கெட்டை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த இடத்துல வந்து ஹவு த விக்கெட் இஸ் கோயிங் டு பிளேன்றது ஒரு இதாக தான் சார். என்னை பொறுத்த வரைக்கும் ஃபைனல் முடிஞ்சிடுச்சு சார். சிஎஸ்கே வெர்சஸ் ஆர்சிபி இங்கே சேப்பாக்கில் நடக்கும்போது 43 கோடி பேர் ஒரே ஒரு பிளாட்ஃபார்ம் மூலமாக பார்த்தாங்க சார். 4.5 கோடி 5 கோடி பேர் தான் பார்த்துருந்தாங்க ஐபிஎல் மேட்சஸ். 43 கோடி பேர் பார்த்துட்டாங்க ஆல்ரெடி அந்த மேட்ச்சு. ஆர்சிபியும் போச்சு, சிஎஸ்கேவும் போயாச்சு, வெளில போயாச்சு டோர்னமெண்ட்டை விட்டு. ஃபைனல் சேப்பாக்கில் தான் நடக்க போகுது. நீங்கள் சொன்ன மாதிரி கேகேஆர் ஆர்ஆர் வரலாம். பட் யார் சார் ஒரு கரெக்டான டேலண்ட் பொட்டென்ஷியல் வைஸ் நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்கன்னா இவங்க தான் தகுதி அந்த ஃபைனலில் ஜெயிக்கனா யாரை சொல்லுவீங்க சார்? எல்லா ஆங்கிள்ஸும் கிரிக்கெட்டில் எல்லா ஆங்கிள்ஸும் ஒரு லெவலுக்கு கவர் பண்ண ஒரே டீம்னா அது கேகேஆர் தான். கேகேஆர் தான். போலிங்கும் கவர் பண்ணியிருக்காங்க, பேட்டிங்கில் வந்து எஸ்ஆர்ஹெச் சாதிக்கக்கூடியதை பேட்டிங்கில் சாதிக்கிற திறமையும் வச்சுருக்கிறாங்க. ஓகே, அதே மாதிரி வந்து நல்ல டாப் குவாலிட்டி போலிங் சைடுக்கு இருக்கிற மாதிரி போலர்ஸையும் வச்சுருக்கிறாங்க. குட் பேலன்ஸ்டு சைடுனா கேகேஆர் தான். வெரி குட். அவங்க ஸ்டார்டிங்லேருந்தே ஃபஸ்ட்டு தான். ரன்னிங் ரேஸில் முதல்ல ஃபஸ்ட்டு வர்றது முக்கியம் இல்லை, கடைசியில் ஃபஸ்ட்டு வரணுன்னுவாங்க. அவங்க முதல்லையும் ஃபஸ்ட்டில் தான் இருந்தாங்க, இப்போ கடைசியிலையும் ஃபஸ்ட்டு குவாலிஃபை ஆனாங்க. இந்த மேட்ச் எலிமினேட்டரில் ஆர்சிபி தோற்றம் வருத்தம் டெஃபினட்டாக எனக்கு இருக்குது. ஆர்சிபி ஜெயிச்சிருக்கணும் விராட் கோலிக்காக. அது மட்டும் இல்லை, அது சவுத் இந்தியாவோட ஒரு பார்ட், ஒரு ஸ்டேட்டு. சரி, அவங்களுக்கு ஒரு சான்ஸ் இருக்குன்னு பார்த்தோம்.
பட் கப்பே கிடையாது, சாசர் தாண்டா உனக்கு அப்படின்னு ஆர்சிபியை பார்த்து இந்த டோர்னமெண்ட்டே சொல்லியாச்சு. இன்னும் ட்ரோல் பண்ண போகிறாங்க பாவம். அதை நினச்சாதான் சார் எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் அட் திஸ் மூமெண்ட் சார். தேங்க்ஸ். அதாவது வின்னிங்ன்றது அது ஒரு ஒரு விஷயம் இல்லை, அது ஒரு மூமெண்ட். அது வந்து அந்த ஸ்ட்ரீக்கில் இருக்கணும். டெஃபினட்டாக அந்த வின்னிங் நோட்டை பிடிச்ச டீம் டெஃபினட்டாக வின் பண்ணும் அப்படின்னு சார் சொல்லியிருக்காரு. மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் கிரிக்கெட் வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். Until then, bye from Mohanraj and all Kumudam team. Thank you. Meenakshi Academy of Higher Education and Research. Admissions open. Apply online. The Chennai Silks in War of Summer Sale. Let the celebrations begin. ஆவ்னி சினிமாஸ் பென்ஸ் மீடியா பிரைவேட் லிமிடெட் வழங்கும் சுந்தர் சியின் அரண்மனை 4 திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது.